இவன் சொல்றான் இவனை தான் நானும் தேடின்னு வந்தேன். வேணும் வேணும் கொடு கொடு கொடு. இவரே தேடின்னு வந்தேன். இவர் ஏஜ் வந்துட்டு இப்போ தான் 15 ஏஜ். கப் அடிக்கும் போது இவருக்கு ஐபிஎல்னா என்னன்னு தெரியுமா? சென்னையில் அடிக்கிறோம், மெரினால கறிக்கிறோம். நாங்க அப்படி இல்லை, பெங்களூர்ல சின்னசாமி இல்ல, பெங்களூர்ல அடிக்கிறோம், அல்சூர் லேக்ல கறிக்கிறோம். சொல்றேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பத்தி ஒரு நாலேஜ் வச்சுன்னு வா, இல்லனா வரக்கூடாது. ஆர்சிபிக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட், அந்த குண்டனை ஒரு தடவை கூட்டு வந்து விடுங்க, காமிக்கிறேன் நாங்க யாருன்னு. அந்த குண்டை வரணும். மும்பையை கதற விட்டோம், பெங்களூரு கதற விடுறோன்ட்டான். ஆனா பெங்களூர் ஃபேன்ஸ் ஆகட்டும், பெங்களூர் பிளேயர்ஸ் ஆகட்டும், சென்னையை கதற விடல, செதற விட்டாங்க. போன வருஷம் ஒருத்தன் பேசினான், அவனை பற்றி நிறைய பேசினேன், ஆனால் ஒரே வீடியோவில் தான் பேசினேன். இந்த வருஷம் நான் பேச தேவையே இல்லை. ஏன்னா ஒரு டீமையை விட்டுருங்க, அவங்க ஆர்சிபி விட்டு அவங்க சென்னை ஃபேன்ஸை அவனை காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. அவன் ஒரே ஒரு டைலாக் தான், லாலிபாப் வாங்கிக்க வாயில சப்பின்னு உட்காரி விற்கணும், அவ்வளோதான். எல்லா ஜெர்சி எல்லாம் லாலிபாப், நான் காம்ப்ளிமெண்ட்ரி. அதான் வேணாவா? போன வருஷம் நீ வரல, இந்த வருஷம் எல்லா ஜெர்சிக்கு எல்லா ட்ரிம்மர் எடுத்து வந்துருக்கு, நீ வா. நான் உனக்கு பாதி மட்டும் போன அடிச்சோன்னு, இந்த வாட்டி வா ஃபுல் மட்டும் அடிக்குதா தம்பி, சரியா? நீ வா பெங்களூருக்கு. ஒரு மேட்ச்க்கோ நீ வந்துட்டு இங்கே வரல, சரியா? நாங்கள் எல்லா மேட்ச்க்கும் சென்னைக்கு வரோம். ஒருத்தர் சொன்னா, அதே தடியான்னு சொன்னா, மும்பையை கதற விட்டோம், பெங்களூரு கதற விடுறோன்ட்டான். ஆனா பெங்களூர் ஃபேன்ஸ் ஆகட்டும், பெங்களூர் பிளேயர்ஸ் ஆகட்டும், சென்னையை கதற விடல, செதற விட்டாங்க. இன்னொரே ஒரு விஷயம் கேட்காங்க. இன்னொரு ஃபேன் ஒருத்தர் சொன்னா, சென்னையில் அடிக்கிறோம், மெரினால கறிக்கிறோம். நாங்க அப்படி இல்ல, பெங்களூர் இல்ல அப்படியே இல்ல, இது வேற, அதுக்கும் மேல எப்படி சொல்ல, பெங்களூர்ல சின்னசாமி இல்ல, பெங்களூர்ல அடிக்கிறோம், அல்சூர் லேக்ல கறிக்கிறோம். புரிஞ்சுச்சா? இந்த ட்ரிம்மர் போன வருஷம் எடுத்தாந்து, இந்த வருஷமும் எடுத்தாந்து, எல்லா வருஷம் வர. இப்படி இல்ல, ரெண்டு சைடு அடிக்கிற. நீ வா, நீ என்ன பத்தி சொன்ன, ஆனாலும் உனக்கு சொல்ற, ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பத்தி ஒரு நாலேஜ் வச்சுன்னு வா, இல்லனா வரக்கூடாது. ஆர்சிபிக்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட், அந்த குண்டனை ஒரு தடவை கூட்டு வந்து விடுங்க, காமிக்கிறேன் நாங்க யாருன்னு. அந்த குண்டை வரணும். ஆதர்ஷ் அந்த ஆதர்ஷ் வாடாடே சொல்றாங்க. இந்த பையனை தான் தேடிங்கிற பாத்துக்க போய் மாட்டுல நீ அம்மா வரைகிற உன்னை பாத்துக்கோ அம்மா மாட்டுல நீ வரைகிற உன்னை என்ன ஆச்சுக்கிற கமெண்ட். லாலிபாப் சப்பா பின்னாடியா இருக்கிறது உங்க அப்பா சப்பா விட்டுறாரு லாலிபாப் கேக்குற. அவர் அவ்வளோ பேசுறாரு. போட்டோ கொடு. இவரே தேடின்னு வந்தேன். இவர் ஏஜ் வந்துட்டு இப்போ தான் 15 ஏஜ். கப் அடிக்கும் போது இவருக்கு ஐபிஎல்னா என்னன்னு தெரியுமா? டோனினா யாருன்னு தெரியுமா? வளர்றாங்க 5 கப்புக்கு இது நான் ஃபேன்ஸு, அந்த கப்பில் ஒரு கப்பு கூட வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்படி இருந்து ஃபேன்ஸ். இப்போ நான் அப்படியே உல்டாவா கேட்குறேன், டோனி ஆர்சிபிக்கு வந்துட்டாரு, அப்போ இவங்கெல்லாம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? ப்ரோ இவன் சொல்றான், இவனை தான் நானும் தேடின்னு வந்தேன். வேணும் ப்ரோ
அவன் சொன்னா பெங்களூர்ல டிக்கெட் யாருன்னா வாங்கி கொடுத்தா நான் ஒரே பெங்களூர் கண்ணு எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் அவன் எங்க இருக்கிறான் எனக்கு அவன் வேண்டாம் தடி தடி குட்டி இப்ப நம்மள பத்தி என்ன மேட்ச் ஒரே நிமிஷம் இப்ப நம்மள கேட்டேன்னு வச்சுக்கோ ஓவருக்கு 6 பால் வேணுமா அவனை கேட்டா ஓவருக்கு அம்மா 30 பால் வேணுமா அவனுக்கு ஒரு கிரிக்கெட் நாலேஜ் இல்ல ஓவர் என்ன ஓவர் யார் இது எப்படி சொல்லு என்ன மேட்ச்ல தெரியல குதி அந்த மாதிரி அவன் கரெக்ட்டா வெச்சி பூல் வெச்சி அந்த மாதிரி அவன் கரெக்ட் அந்த மாதிரி அவன் ஒரு அம்மா நாலேஜே இல்ல அவனுக்கு ஏனா ஒரு தடியம் பார்க்கணும் நீங்க போடுங்க தடிய வீட்ல போய் மைக் கொடு bro தடிய வீட்டுல போய் மைக் கொடு இல்லனா என்ன கூப்பிட்டு அவனுக்கு நான் விட்டுறேன் bro உங்க சரியா நான் பாத்து சென்னை மேட்ச் இருக்கும்போது நெக்ஸ்ட் இயர் நாங்க சென்னைக்கு வந்து பார்க்கறோம் அதே மாதிரி அந்த தடியம் இங்க வரணும் பெங்களூருக்கு அந்த டோனி சிஎஸ்கே இதெல்லாம் விட்டுரு bro